அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் டெஸ்ட் வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எது? உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. இரண்டாவது வினா. வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது? வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி அசாடிட்ரான். மூன்றாவது வினா பாருங்க. நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி போயோசி. நெல் தாவரம் போயோசி. நாலாவது வினா. கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும்? கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி செம்மண் கலந்த வண்டல். ஐந்தாவது வினா பாருங்க. மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வெர்மி கல்ச்சர். மண்புழு வளர்ப்பு வெர்மி கல்ச்சர். ஆறாவது வினா. கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி சுற்றுப்பாதைகளின் விதி. ஏழாவது வினா. வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன? வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். எட்டாவது வினா. இருபுற குவிய கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் யார்? இருபுற குவிய கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெஞ்சமின் பிராங்க்லின். ஒன்பதாவது வினா. வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது? ஒரு முக்கியமான வினா. வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நிக்ரோம். பத்தாவது வினா. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரேடியோ கோபால்ட். 11வது வினா பாருங்க. தேநீரில் உள்ள அமிலம் எது? தேநீரில் உள்ள அமிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ டானிக் அமிலம். தேநீர் உள்ள அமிலம் டானிக் அமிலம். 12வது வினா. கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். 13வது வினா பாருங்க. காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோக கலவை எது? காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோக கலவை எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி பித்தளை. 14வது வினா. அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ரப்பர். 15வது வினா. தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிரி எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ பேசில்லஸ் சப்டிலிஸ். 16வது வினா. ரைனோ வைரஸினால் ஏற்படும் நோய் எது? ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி தடுமன் அல்லது சளி. 17வது வினா பாருங்க. கனி பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எது? கனி பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எத்திலீன். 18வது வினா பாருங்க. உட்கருவற்ற இரத்த செல் எது?
உட்கருவற்ற இரத்த செல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி சிவப்பணு. சிவப்பணுக்கு உட்கருவு கிடையாது. 19வது வினா இவற்றில் மிக அதிக நீர் தேவையுடைய பயிர் எது? இவற்றில் மிக அதிக நீர் தேவையுடைய பயிர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நெல். 20வது வினா பாருங்க. எலிசாய் சோதனை இந்த நோய் கண்டறிய உதவும். எலிசாய் சோதனை இந்த நோய் கண்டறிய உதவும். இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி எய்ட்ஸ். 21வது வினா புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவு பெயர் என்ன? புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆன்காலஜி. புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவு ஆன்காலஜி. 22வது வினா தாவர செல்களில் காணப்படாத நுண்ணுறுப்பு எது? தாவர செல்களில் காணப்படாத நுண்ணுறுப்பு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி சென்ட்ரோசோம். 23வது வினா தேனிரும்பில் கார்பனின் சதவீதம். தேனிரும்பில் கார்பனின் சதவீதம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 0.1 முதல் 0.2 வரை. 24வது வினா காற்று என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் காற்று என்பது என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ஒருபடுத்தான கலவை. 25வது வினா ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் எது? ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கந்தகம். 26வது வினா கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது? கால்நடை ஆடுகளில் உண்டாகும் நோய் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி ஆந்த்ராக்ஸ். 27வது வினா பெர்னோலி தத்துவத்தில் இயங்குவது எது? பெர்னோலி தத்துவத்தில் இயங்குவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி எண்ணெய் தூவி. 28வது வினா மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? ஒரு முக்கியமான வினா. மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரப்பு இழுவிசை. 29வது வினா பாருங்க. நீரில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எடை விகிதம் என்ன? நீரில் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் எடை விகிதம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8:1. 30வது வினா மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ CH4. மீத்தேன் CH4. 31வது வினா இரத்தத்தின் pH மதிப்பு யாது? ஒரு முக்கியமான வினா இது. அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இரத்தத்தின் pH மதிப்பு யாது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 7.3 முதல் 7.5 வரை. 32வது வினா பொட்டாசியத்தின் குறியீடு. பொட்டாசியத்தின் குறியீடு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி கே. கேலியும் சொல்லுவாங்க. அதுதான் பொட்டாசியம். 33வது வினா சோடியத்தின் குறியீடு. சோடியத்தின் குறியீடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி Na. அதாவது நேட்ரியம் சொல்லுவாங்க. 34வது வினா தூய தங்கத்தின் காரட் மதிப்பு என்ன? தூய தங்கத்தின் கேரட் மதிப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 24 கேரட். 35வது வினா நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எது? நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோபால்ட் எஃகு. 36வது வினா நேர்மின் வாய் கதிர்களை கண்டறிந்தவர் யார்? நேர்மின் வாய் கதிர்களை கண்டறிந்தவர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கோல்ட்ஸ்டீன். 37வது வினா இரும்பு துருப்பிடிக்க தேவையானது. இரும்பு துருப்பிடிக்க கீழ்கண்டவற்றுள் தேவையானது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆக்சிஜன் மற்றும் நீர். 38வது வினா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி புதன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். 39வது வினா பிளிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும். பிளிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும். இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ கப்பல். 40வது வினா மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் எது? மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி கீழாநெல்லி. 41வது வினா பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் எது? பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி காச நோய். பிசிஜி காச நோய். 42வது வினா ஒரு மைக்ரானின் அளவு. ஒரு மைக்ரானின் அளவு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1/1000 மில்லிமீட்டர். 43வது வினா ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 44வது வினா வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வினாடிகள். 45வது வினா பாருங்க மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி மைக்கேல் ஃபாரடே. 46வது வினா கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை. கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி எதிர் சவ்வூடு பரவல். 47வது வினா இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலம் பெயர் என்ன? இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலம் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம். 48வது வினா சராசரி மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி 5 லிட்டர். சராசரியாக மனித உடலில் 5 லிட்டர் இரத்தம் உள்ளது. 49வது வினா இந்திய வன உயிரின கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஒரு முக்கியமான வினா இந்திய வன உயிரின கழகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டேராடூன். கடைசி வினா பாருங்க இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் எது? ஒரு முக்கியமான வினா இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி வைட்டமின் கே. நண்பர்களே இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையான அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.